சமூகத்தில் சக மனிதர்களுடன் போட்டி போட்டு உழைத்துக் கொண்டிருக்கும் மாற்றுத்திறனாளிகளை மேலும் ஊக்கப்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இரு கால்களும் பாதிக்கப்பட்ட 100 மாற்றுத்திறன் படைத்த மாணவ மாணவிகளுக்கு பேட்டரியால் இயங்கும் 3 சக்கர வாகனங்களை முதல்வர் கருணாநிதி வழங்கினார். பார்வையற்ற 50 மாணவ மாணவிகளின் படிப்பு தொடர்பான சிடிக்களுடன் கூடிய பிளேயர்களையும் வழங்கி அவர்களுக்கு முதல்வர் பாராட்டு தெரிவித்தார். மொத்தம் 1,70,00,000 ரூபாய் செலவில் வழங்கப்பட்ட இந்த நலத்திட்டங்களை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர். கலைஞர்கள் எங்களுக்கு எலக்ட்ரிக் மோட்டார் வழங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் யார் உதவியும் தேவையில்லாம அவர் இது கொடுத்திருக்காரு. நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான மின்சார மோட்டார் வண்டி தரது அலௌன்ஸ் பண்ணப்போ நான் மெட்ராஸ்ல டிஎம்எஸ் ஆபீஸ்ல நான் அப்ளை பண்ணேன். அவர் அப்ளை பண்ண 2 மாசத்துலயே எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு இது காலேஜ் போயிட்டு வரதுக்கும் நான் ஹாஸ்டல் தங்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இவர் தந்த இந்த உதவியை நாங்கள் லைஃப்ல மறக்க மாட்டோம். வேலை வேண்டி சில நாட்களுக்கு முன் உண்ணாவிரதம் இருந்த 60 மாற்றுத்திறனாளிகளுக்கும் இடைநிலை ஆசிரியர் பணிக்கான நியமனத்தையும் முதல்வர் வழங்கினார். எங்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லி கடந்த மாதத்துல நாங்க 4 நாள் உண்ணாவிரத போராட்டம் இருந்தோம். அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் எங்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களிடத்தில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைத்தோம். எங்களுடைய கோரிக்கையை அவர் முழுமையாக ஏற்று எங்களுக்கு உடனடியாக வேலை நியமனம் வழங்கி எங்களுடைய அர்த்தமில்லாத எங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அர்த்தத்தை உண்டு பண்ணி இருண்டான எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை இந்த நாளில் கொடுத்திருக்கிறாரு. கலைஞர் ஐயாவுக்கு மிகவும் நன்றி. மாற்றுத்திறன் உடையவர்கள் சமூகத்தில் மற்றவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்க இந்த உதவிகள் மிகவும் உதவிகரமாகவே இருக்கும்.